ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு போனாஸ் கிச்சன் அண்ட் என்டர்டைன்மெண்ட் விலாக். இன்றைக்கி நம்ம போனாஸ் கிச்சனில் மூக்கடலையை வச்சு எவ்வளோ டேஸ்ட்டாக வந்து அடை செய்யலான்றதான் வந்து பார்க்க போகிறோம். ப்ரோட்டீன் நிறைஞ்சது. இதை வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, நல்லா டேஸ்ட்டாக வந்து சாப்பிடுவாங்க, திரும்பவும் கேட்பாங்க. எப்படி செய்யலான்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். 1 டம்ளர் அளவுக்கு மூக்கடலை எடுத்துக்கோங்க. நான் வந்து காலையில் வந்து ஊற வச்சுருக்கேங்க. காலையில் தண்ணியை ஊற்றி ஊற வச்சுட்டு நைட்டு தான் வந்து நான் செஞ்சேன். நீங்கள் வந்து ஓவர் நைட்டு கூட ஊற வச்சுக்கலாம், அது உங்களோட விருப்பம்தான். மூக்கடலை நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள். ஒரு 7 to 8 hours இருந்தால் நல்லா வந்து ஊறி இருக்கும். இது கரெக்டான பதத்தில் இருக்குது. ஊற வச்ச மூக்கடலையை நல்லா கழுவிட்டு மிக்ஸி ஜாருக்கு வந்து மாற்றிக்கலாம். இது கூட அரைக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கலாம். அதே அளவுக்கு இஞ்சி துண்டும் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டு மிக்ஸி ஜாரில் வந்து நல்லா கொரகொரப்பாக வந்து அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸும் வேண்டாம், ரொம்ப கொரகொரப்பும் வேண்டாம். வடைக்கு நம்ம அரைப்போம் இல்லையா, அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணியாக வந்து எடுக்கக்கூடாது. பாருங்கள், இது கரெக்டான பதம். இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம். அடைக்கு தேவையான அளவுக்கு ஒரு 50 கிராம் அளவுக்கு நான் தயிர் வந்து எடுத்திருக்கேன். அதில் பாதி வந்து இதில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். மீதி பாதி வைங்க, நான் சொல்கிறேன். இது கூட 2 குட்டி வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை சேர்த்துருக்கேன். 1 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி, கொஞ்சமாக வந்து சால்ட்டு. இது கூட 1 கப் அளவுக்கு நம்ம மூக்கடலை எடுத்துருக்கோம்ல, இதுலேயே வந்து 1 கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் வந்து மெஷர்மெண்ட் பண்ணுறீங்களோ அந்த கப்பில் வந்து நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா வந்து கலந்து கொடுத்துக்கோங்க. ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா இது கூட வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா தயிர், அதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை ஃபஸ்ட்டு நல்லா வந்து கலந்து கொடுங்க. ஒன்றோட ஒன்று நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும். மூக்கடலையை வந்து தனியாக கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், குழந்தைங்க விரும்பி விரும்பி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நம்மளுக்கே வந்து ஆசையாக இருக்கும், ஐயோ குழந்தைங்க கேட்குறாங்க அப்படி சொல்லிட்டு. நல்லா வந்து மிக்சிங் பண்ணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். மீதி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா தயிர், அதையும் வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 4 ட்ராப் அளவுக்கு தண்ணி தான் சேர்த்துருக்கேன். 4 ட்ராப்புங்க. உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டால் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா வந்து வேண்டாம். இப்போ கரெக்டான பதத்தில் இருக்குது. இதை நம்ம வந்து ஊற வைக்க வேண்டியதில் எதுவுமே பண்ண வேண்டாம். அப்படியே டைரெக்டாக நம்ம வந்து அடை செய்ய போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேனல் வச்சுக்கோங்க. பேனல் சூடானதும் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க மூக்கடலையை இதில் வந்து சேர்த்துக்கலாம். கெட்டி பதமாக இருக்கணுங்க. தண்ணியாக இருந்தால் வந்து தோசை மாதிரி ஆகிடும், ஆனால் வராது. நம்ம கெட்டியாக எடுத்தனா மட்டும்தான் அடை மாதிரி டைப்பில் வந்து வரும். ஒரு 15 மினிட்ஸ் நல்லா வந்து வேகட்டும். பாருங்கள், மேலே வந்து கலர் மாறி வந்திருக்கு. இது கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம திருப்பி போடலாம். நல்லா வந்து ப்ரௌனிஷ் பதத்துக்கு வந்திருக்கு பாருங்கள். மீடியம் ஸ்லோவில் தான் இருக்கணும் ஸ்டவ்வு. ஹை ஸ்பீடில் வந்து இருக்கக்கூடாதுங்க, ரொம்ப லோவாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டாக இருக்கணும், அப்போ தான் வந்து அடை வந்து நல்லாயிருக்கும். இது கரெக்டாக இருக்குது. இப்போ நான் பிளேட்டில் வந்து மாற்றிக்கிறேன். இதே போல் மீதி இருக்கிற மாவையும் நம்ம அடை சுட்டு எடுத்துக்கலாம். ஸ்டவ்வு வந்து மீடியமில் தான் இருக்கணும். ஹை ஸ்பீடு இருக்கக்கூடாது, லோவும் இருக்கக்கூடாதுங்க. அதை கொஞ்சம் பார்த்து கவனத்தில் வைங்க. ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் தான், அதெல்லாம் நம்ம தவிர்த்துட்டோன்னா நம்ம செய்கிற டிஷ்ஷு எல்லாமே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். கொஞ்சம் பெரியவங்களாக இருந்தால் முறுமுறுன்னு இருந்தால் அது சாப்பிட்றது கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் லைட்டாக வந்து அந்த முறுமுறுப்பு இல்லாத அளவுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பெரியவங்க நல்லா சாப்பிடுவாங்க. முறுமுறுப்பாக கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அது நம்மளோட சாய்ஸ் தான். இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபீஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் நீங்கள் வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள்.
எப்படி இருக்குன்றத லைக் அண்ட் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அடையோட டேஸ்ட் எப்படி இருக்குன்றத நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு என் கூட கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே போல் நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.